இன்னைக்கு ரிலீஸ் ஆன காடு வெட்டி திரைப்படம் எப்படி இருக்கு? மக்களுடைய கருத்து என்ன? எந்த ஒளிவு மறைவும் இல்லாம இந்த திரைப்படத்தை குறித்து அலச இருக்கிறது இன்றைய காலனி. பேரன்பிற்குரிய தொப்புள் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காடு வெட்டி திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாடு எங்கும் 500க்கும் மேற்பட்ட திரையரங்குகளை வெளியாயிருக்கு. மிகப்பெரிய வரவேற்பு இந்த திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்கு. தியேட்டர்ல திருவிழா கூட்டமா மக்கள் கூடி கொண்டாடுறாங்க. வெடி வெடிச்சு மேலதாளத்தோட பாலாபிஷேகம் பண்ணி ரஜினி விஜய் அஜித் படத்துக்கு இல்லாத ஒரு வரவேற்பா இந்த திரைப்படத்திற்கு கிடைச்சிருக்கு. அதற்கான காரணம் எல்லோருக்குமே தெரியும். படத்தினுடைய பெயர் காடு வெட்டி. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ணிச்சா? இதுல நடித்த நடிகர்கள் தான் ஏற்றுக்கொண்டிருந்த கதாபாத்திரத்தை கச்சிதமா செஞ்சாங்களா? இயக்குனர் இந்த திரைப்படத்தை எப்படி வடிவமைச்சு எப்படி வெளியிட்டு இருக்கிறாரு? இசை எப்படி இருக்கு? பாட்டு எப்படி இருக்கு? எல்லாத்தையும் பத்தி பேசணுமா இல்லையா? அதை குறித்து தான் பேச போறோம். இந்த திரைப்படத்துல கதை நாயகரா ஆர் கே சுரேஷ் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆர் கே சுரேஷ் பல திரைப்படங்கள்ல வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடத்தியிருந்தாரு. ஒரு கம்பீரமான தோற்றம் கொண்டவர். இந்த காடு வெட்டி திரைப்படத்திற்கு கனகச்சிதமாக புரிஞ்சிருக்கிறாரு. அவருடைய கதாபாத்திரத்தை 100% மேலாக அளிச்சிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். காடு வெட்டி திரை என்று திரைப்படத்திற்கு பெயர் வச்ச போதே தெரியும், இது மாவீரர் காடு வெட்டியார் குரு என்று அத்தனை பேராலும் அழைக்கப்படக்கூடிய மாவீரர் காடு வெட்டியார் அவர்களுடைய சாயலோடு இந்த திரைப்படம் எடுக்கப்படும். அந்த மாவீரர் காடு வெட்டியார் அவர்களுடைய கதாபாத்திரத்தை தாங்கக்கூடிய ஒரு பக்குவமான நடிகராக அவர் அதை கையாண்டா இருக்காருன்னு தான் சொல்லணும். அவ்வளவு கம்பீரமாக சண்டை காட்சிகள்லாம் அவ்வளவு ஒரு அற்புதமாக, அவர் வரக்கூடிய அத்தனை காட்சிகளுமே பிரமாதமா இருந்திருக்கு. அதை கடந்து பல புதுமுக நடிகர் நடிகைகள் இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நடிப்புமே உள்ளபடியாக பாராட்டக்கூடிய அளவுல இருந்திருக்கு. ஆர் கே சுரேஷ் அவர்களை தாண்டி ஸ்கிரீன் அப்பியரன்ஸ்ல இரண்டாவது கதாநாயகரும் நாயகியும் தான் தோன்றுறாங்க. அவருடைய பாத்திரங்கள் அத்தனையுமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த கதாபாத்திரத்தை கச்சிதமா செஞ்சிருக்கிறாங்க. அதை கடந்து திரைப்படத்தினுடைய இசைய குறிப்பா சொல்லியாகணும். 7 பாட்டு இந்த திரைப்படத்துல இருக்கு. 7 பாட்டுமே அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பாடலா அமைஞ்சிருக்கு. 2 பாட்டுகளா தியேட்டர்ல ஏறி குதிச்சு கொண்டாடி ஆடி ரசிச்சு கொண்டாடுறாங்க ரசிகர்கள். அப்படியாக இந்த பாட்டுல இசையமைப்பாளர்கள் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களும் வணக்கம் தமிழர் சாதிக் அவர்களும் குறையே வைக்கிறார். இந்த கதாநாயகர்கள் கதாநாயகிகளை தாண்டி கவனம் பெறக்கூடிய நடிகர்களா நடிப்புல அசத்தி இருக்கிறாங்க. திருடா திருடி போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களும், வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கக்கூடிய சுபாஷ் போஸ் அவர்களும், மற்றும் நம்மளுக்கு எல்லாருக்குமே அறிவுமான ஆடுகளம் முருகதாஸ் அவர்களும், அவர்களாம் கை தேர்ந்த ஒரு நடிகர்கள் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய அனுபவத்தை அப்பட்டமாக திரையில காண்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு ஒரு மிக முக்கியமான தலைவராக வெளிப்படையாக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை ஒற்ற கதாபாத்திரத்தை கொண்ட நடிகராக, அந்த கதாபாத்திரத்தை தாங்கக்கூடிய நடிகராக இயக்குனர் ஏஎல் விஜய் அவருடைய அப்பா தேரப்பன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அவர் அப்பட்டமாக அந்த கதாபாத்திரத்திற்கு பொருந்திருக்கிறார்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படம் தொடங்கியது முதல் முடிவு வரையிலுமே அத்தனை பேரையும் அமர வைத்து அடுத்தடுத்த காட்சிகளுக்கான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுல இயக்குனர் எந்த இடத்துலயுமே குறைய வைக்கல. ஆனாலும் அவருக்கு ஏகப்பட்ட தடை ஏற்பட்டுச்சா இல்ல சென்சார் போர்டுல தடை ஏற்பட்டுச்சான்னு தெரியல. அவர் சொல்ல வந்த கருத்துக்களை முழுமையா சொன்னாரா என்பதுல 100 விழுக்காடையும் அவரால் சொல்ல முடியல என்பது படத்தை பார்க்கிறப்பவே தெரியும். ஏறத்தாழ பல இடங்கள்ல மியூட் செய்யப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை உச்சரிக்க முடியாத அளவிற்கான திரைகள்லாம் சென்சார் போர்டுல கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறோம். அதை கடந்து சில காட்சிகள் தவிர்த்திருக்கலாமா அப்படின்னா, ஒரு சில காட்சிகளை தவிர்த்திருந்தா இன்னும் திரைப்படம் நன்றா அமைஞ்சிருக்கும். ஆர் கே சுரேஷ் அவர்களுடைய பிரசன்ஸை ஸ்கிரீன்ல அதிகமா காட்டிருந்தா இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்தியிருக்கும். இது வரைக்குமே இந்த திரைப்படம் இன்னைக்கு ஒரு நாள்லயே இதுவரைக்கும் தமிழ்நாடு கண்டிராத ஒரு வசூல 8 சொல்லப்படுது. இது அடுத்தடுத்த நாள்கள்ல இன்னும் அதிகமாக கூடும். கிட்டத்தட்ட சனி ஞாயிறு 2 நாள் விடுமுறை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை இன்னும் 3 நாளைக்குமே ஹவுஸ்ஃபுல்லாவே பல தியேட்டர்ல இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல தியேட்டர்கள் இந்த திரைப்படத்தை வாங்க வேற இருக்கிறாங்க. அதனால இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய அளவிற்கான தாக்கத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனாலும்
இந்த திரைப்படத்துல சொல்ல வந்த விஷயங்கள், அந்த சொல்ல வந்த விஷயங்கள்ல ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தவிர்த்து இருந்திருக்கலாம். இந்த திரைப்படத்தை அந்த விஷயங்கள் வேற போக்குல திசை திருப்பிடிச்சோ அப்படி என்கின்ற காட்சிகள் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு எடிட்டர் இந்த திரைக்கதையை அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு ஷாட்டுக்குமான எடிட்டிங்கையும் அவ்வளோ பக்கவா பண்ணியிருந்திருக்கிறாரு. கேமராமேனையும் அது மாதிரி சொல்லணும். கேமராமேன்லாம் அந்த ஃபைட் சீன்ல அந்த பாடல் காட்சிகள்லாம் மிரட்டி இருக்கிறார். ஒரு கேமரா தனியா பேசுது. பல காட்சிகள்ல அந்த நடிகர்கள் கூட சொல்ல முடியாத ஒரு விஷயத்த இயக்குனர் சொல்ல நினைத்த விஷயத்த அந்த ஸ்கிரீன்ல கொண்டு வந்து வேற ஒரு ஒரு வண்டி மூலியமாக இல்லைன்னா ஏதோ ஒரு பொருள் மூலியமாக சொல்ல நினைச்ச காட்சிகளை எல்லாமே அவ்வளவு தெளிவாக கேமராவே சொல்லுது, நம்மளுக்கு காட்டுது. இந்த திரைப்படம் அதையும் கடந்து ஒரு கொண்டாட்டத்தை ஏன் கொடுத்துச்சு, இந்த அளவிற்கு திரையரங்களை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாய மக்கள் ஒரு குறிப்பிடும்படியான ஒரு தலைவரால பாதிக்கப்படுறத இந்த படம் பேசுன்ற எதிர்பார்ப்போட வந்தாங்க. அதே மாதிரியான இந்த திரைப்படம் பேசியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்துல நடுவில் வரக்கூடிய காட்சிகள், ஒரு கிராமம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்தை கொட்டி ஒரு முடிவெடுக்கக்கூடிய காட்சிகள்லாம் இப்போ கிராமங்கள்ல நடக்குதா, அது எந்த ஒரு சமுதாயத்தில் நடக்குதா அப்படின்னா அது மாதிரி பல கிராமங்கள்ல நடக்கிறதே கிடையாது. இது வரைக்கும் இப்பதான் நடக்கிறதே கிடையாது. யாருமே அது கேள்விப்படவே இல்லை. அந்த மாதிரியான காட்சிகளை ஏன் உட்படுத்தணுன்றது தெரியல. அது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காட்சிகளாக இருக்கலாம். தெலுங்கு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்துல தெலுங்கு சமுதாயத்தை முன்னிலைப்படுத்தி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இன்னொரு சமுதாய தலைவரோடு சேர்ந்து கொண்டு ஒரு சில விஷயங்களை செய்யறாங்க. அதை படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த ஒரு சில விஷயங்கள் செய்யறாங்க. அதை எதிர்த்து கதாநாயகர் அந்த நீதியை, அந்த பெண்ணுக்கான நீதியும் அந்த ஆணுக்கான நீதியும் பெற்று தந்தாரா என்பதுதான் கதை. இன்னொன்னு, இந்த திரைப்படம் இன்னொன்னு ஆழமா அழுத்தம் திருத்தமா ஒண்ணு தெளிவுபடுத்துறாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாய மக்கள் அத்தனை பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிடப்படியான தலைவர்கள் மட்டும்தான் சில காரியங்களை செய்து இந்த சமுதாய மக்களை எப்படியாவது பிரிக்கணும், அந்த பிரிச்சு அதுல அரசியல் ஆதாயம் தரணும்னு நினைக்கிறாங்க என்பதை அவர் சொல்ல வந்த அந்த விஷயத்த தெளிவா திரையில சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு, இந்த திரைப்படத்தை குழந்தைகள், பெரியவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கே பார்க்க முடிஞ்சுது. திரை அரங்கம் முழுக்க நிரம்பி இருக்கிறாங்க. அப்படியாக இந்த திரைப்படத்தை எல்லாரும் பார்க்கலாமான்னா எல்லாரும் பார்க்கலாம். எதுக்கு இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு மிகப்பெரிய எனக்கு கேள்வி இருக்கு. இதுல இந்த மாதிரியான ஃபைட் சீன்லாம் இருக்கு, இதுல ரத்தம் சொட்ட காட்சிகள் இருக்கு, அதனால சர்டிஃபிகேட் கொடுத்தனா அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னா, இதை விட அதிகமான சண்டை காட்சிகளோ அதிகமான ரத்தம் சொட்டக்கூடிய காட்சிகளோ எடுத்த படங்கள்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த படத்துக்கான சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்கு ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. இன்னொன்று, ஆர்.கே. சுரேஷ் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையா, ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும். அந்த திரைப்பட விழாவிலேயே பலரும் கலந்துகிட்ட சிறப்பு விருந்தினர்களா சொன்னதுதான். பிரசாந்த் அவருடைய தகப்பனார் தியாகராஜன் அவர்களுக்கு மலையூர் மம்மட்டியா எப்படி ஒரு திருப்புமுனையா வில்லனா நடிச்சிருந்த அவரை கதாநாயகரா மாத்துச்சோ, அதே மாதிரி நெப்போலியன் அவர்களை சீவலப்பெரி பாண்டி எப்படி வில்லனா நடிச்சிருந்த அவரை நெப்போலியனை கதாநாயகரா மாத்துச்சோ, அதே மாதிரி காடுவெட்டி திரைப்படம் ஆர்.கே. சுரேஷை ஒரு உச்சபட்ச நடிகராக மாற்றும் என்பதுல இந்த திரைப்படம் நிரூபிச்சிருக்கு. 4 ஆண்டுகள் காத்திருப்பு, 4 ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த திரைப்படம் வெளியே வந்திருக்கு. இந்த 4 ஆண்டு இடைவேளை படத்துல அங்கங்க இடத்துல தெரியுது. அந்த நடிகர்கள், துணை நடிகைகளுடைய முகத்தோற்றங்கள்லாம் அப்பப்ப மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. அதை கடந்து இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவுல அவர்கள் கடினப்பட்டிருக்கிறதும் கஷ்டப்பட்டிருக்கிறதும் அவர்களை அர்ப்பணிச்சிருப்பதும் திரையில நம்மளால பார்க்க முடியுது, உணர முடியுது. இந்த திரைப்படம் வெளிவந்ததுல இருந்து ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். யாரிடமிருந்து நம்ம தூரம் இருக்கணும், யாரிடம் நெருங்க வேண்டும், யார் சொல்றதை கேட்கணும், யார் சொல்றதை கேட்கக்கூடாது, நம்மளை வச்சு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய கூட்டத்திட்டமிருந்து நாம் எப்படி தப்பிப்பது உள்ளிட்ட அத்தனையுமே இந்த திரைப்படத்துல பேசியிருக்கு. இந்த திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு 7-8 இடங்கள்ல ரசிகர்கள் கைதட்டல அவ்வளவு அற்புதமா இருக்கு. ஒரு பெண்மணி கதாநாயகர்கிட்ட, எனக்கு இதே மாதிரி பொறுக்கி பசங்க, ரவுடி பசங்கலாம் எனக்கு இடைஞ்சல் பண்றாங்க, என்னால பள்ளிக்கூடம் போக முடியல அப்படின்னு சொல்றப்ப, அந்த பெண்ணுகிட்ட கதாநாயகி கதாநாயகர்கிட்ட ஆர்.கே. சுரேஷ் அருவாளா கொடுக்குறாங்க.
இது வேற ஏதோ ஒரு கதாநாயகருக்கும் எதிர்தரப்புக்கும் ஒரு சண்டை காட்சி இருக்கும்னு எதிர்பார்த்து போனா அந்த பெண்ணுடைய கையில அருவா இருக்கு. அந்த பெண் எடுத்து அவங்கள கிண்டல் பண்ண வந்த கூட்டத்தை வெற்ற காட்சிகள்லாம் இருக்கு. இந்த விஷயங்களை பின்னாடி உங்களை நீங்க தான் பாதுகாத்துறோம்னு பெண்களுக்கான ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய காட்சிகள்லாம் வர்றப்பெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கான கைத்தட்டல் இருந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு, படம் முடிகிற வரைக்கும் டிசப்பாயின்மெண்ட் ஆகாம படத்தை பார்க்கணும். நடுவில் ஒரு சில காட்சிகள்லாம் பார்த்துட்டு ஐயோ இன்னும் படம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் இல்லாம படம் 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் இருக்குன்னா 2.5 மணி நேரம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அப்படியாக இந்த திரைப்படத்தை முழுமையா பார்த்துட்டு வெளியில வரக்கூடிய அத்தனை பேருமே ஒரு முழு திருப்தியோட முழு கொண்டாட்டத்தோட ஒரு விழிப்புணர்வோட வெளியில வருவாங்களா அப்படின்னா நிச்சயமாக அப்படிதான் இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி.